இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அவரை நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய செய்தி தலைப்பு என்னவென்றால் தேவ அன்பு. அதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த தேவ அன்பிலே இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே இந்த அதிகாரம் முழுவதுமாக நாம் பார்க்கும்போது தேவ அன்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக ஒரு தேவ அன்பு உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அழகாக அந்த என்ன பண்றாரு விளக்குகிறார். அதை குறித்து இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது. அதிலே 6ஆம் வசனம் வாசிப்போம். 6ஆம் வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் இன்னைக்கு 6ஆம் வசனம் பார்க்க போகிறோம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். மீண்டும் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சரி, கவனிங்க. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இந்த அதிகாரம் முழுவதுமாக அன்பை குறித்து சொல்லப்படும். இந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்தாவியை பெற்றவர்கள், அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் மிகவும் முக்கியமானது எதுனா தேவ அன்பு தான் முக்கியம். இந்த பைபிள் முழுவதுமாக, இந்த பைபிள் முழு நிறைய கட்டளை இருக்குது. பழைய ஏற்பாடு தேவன் 10 கட்டளை கொடுத்தான். ஏசப்பா பாத்தீங்கன்னா மத்திய, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா அது 4 புத்தகத்திலே ஏசப்பா சொன்ன கட்டளைகள் வார்த்தைகள்லாம் அடங்கியிருக்கு. பிற்பாடு அப்போஸ்தலர்ல இருந்து வெளிப்பட விசேஷம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் சபை ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த ஆதிகாமம் முதல் வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் இந்த முழு நிருபமும் ஒரே கட்டளையிலே கொண்டு வரணும் என்றால், ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் அன்பிலே அடங்கியிருக்கிறது. முழு இருத்துடன், முழு ஆத்துடன், முழு பலத்துடன் தேவனாய் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயாக ஒரே பிரமாணத்தில் ஒரே கட்டளையில அடங்கியிருக்கிறது. இது 2வது கட்டளை, 2வது பிரமாணம், 2வது வார்த்தை என்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ அந்த அன்பிலே நம்ம நடக்கும் போது, அந்த அன்பிலே நாம் வாழும் போது, தேவ அன்பிலே நாம் பேசுவது, நம்ம நடப்பது, நம்ம செய்வது எல்லாமே பார்க்கும்போது தேவன் மகிமை அடைவாரு. 2வது புறஜாதிகள் அதை பார்க்கும்போது இவர்கள் மெய்யாகவே கிறிஸ்துவர்கள், மெய்யாகவே தேவனுடைய பிள்ளைகள், இவர்களுக்குள்ள ஏசப்பா இருக்கிறார்னு அவர்கள் கண்டு கொள்வாங்க, அவங்க புரிந்து கொள்வாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆட்சியரா கிறிஸ்துக்குள்ள நம்ம வெள்ளக்கல துணி போட்டவனே மத்தவங்க பார்த்தவனே கிறிஸ்டின். 2வது என்ன பண்ணுவாங்க, கையில பைபிள் எடுத்துட்டு போவாங்க. நம்ம அவங்களே பேச தேவையில்லை, தூரத்தில் பார்க்கும்போது ஓஹோ பைபிள் எடுத்துட்டு போறாங்க, அவங்க கிறிஸ்டின் அப்படின்னு. சில பேர் நினைச்சுப்பாங்க, கைத்துல பெரிய ஜபமாலை போட்டிருப்பாங்க, சிறுவலம் தொங்கி இருக்கும், ஓஹோ கிறிஸ்டின் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இல்லையா? இல்ல சில்வர் டாலர் போட்டிருப்பாங்க, அதை பார்த்தவனே ஓஹோ கிறிஸ்டின் அப்படின்னு. சிலர் வீட்டுல போனவனே பார்த்துட்டே வசனம்லாம் இருக்கும், ஆஹா கிறிஸ்டின் அப்படின்னு. நம்ம இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, உலக மக்கள் புறஜாதி கண்டுகொள்வாங்க. ஆனா யார் கிறிஸ்துவர்கள், யார் ஏசப்பட பிள்ளை, யார் ஏசப்பாக்குள்ள இருக்கு, ஏசப்பா யாருக்குள்ள இருக்கின்றால் இந்த அன்பிலே நாம் நடக்கும் போது, ஜீவிக்கும் போது, வாழும் போதுதான் உலக ஜனங்கள் புறஜாதிகள் பார்க்கும் போது இவர்கள் தேவனுடைய பிள்ளைங்க, இவங்களுக்குள்ள ஏசப்பா இருக்கான்னு கண்டுகொள்ள தவிர இந்த வெளி தோற்றத்தை வச்சு அல்ல. அப்ப அந்த அன்பு எப்படி இருக்கணும்? ஒரு தேவ அன்பு இருந்தா, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே, ஒரு விசுவாசிக்குள்ளே தேவ அன்பு இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க? கிறிஸ்துவனா இருந்தோம், ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, சொல்லுவாங்க 5 வருஷம் ஆயிடுச்சு ஞானஸ்நானம் எடுத்து, 10 வருஷம் ஆயிடுச்சு ஞானஸ்நானம் எடுத்து. ஆனா அந்த தேவ அன்பு அவங்களுக்குள்ள இல்லைன்னா, தேவ அன்பு இல்லைன்னா அவர்கள் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. அவங்களுக்குள்ள தேவன் இல்லை, அவங்களுக்குள்ள ஏசப்பா இல்லை, அவங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதை குறிச்சுதான் ஒவ்வொரு வசனங்களாக நம்ம ஒவ்வொரு வாரமும் தோறும் நம்ம பார்த்து வருகிறோம். இன்னைக்கு 6ஆம் வசனத்திலே பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த தேவ அன்பு இருக்கிறவங்க அநியாயத்தில் சந்தோஷப்படாமல்,
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். பாருங்க, எடுத்த உடனே இவர் சொன்னாரு, ஒரு மனுஷனுக்குள்ள தேவ அன்பு இருக்கும் என்றால் அவன் அநியாயத்திலே சந்தோஷப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க முதல்ல அதை நான் பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருத்தருக்குள்ள ஏசப்பா இருப்பார் என்றால், ஒருத்தருக்குள்ள பரிசுத்தாவிலே இருப்பார் என்றால், அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அநியாயத்தை உலகத்திலே அவன் பார்க்கும் போது, சொந்த பந்தங்கிட்டயோ அல்லது கூட பந்தங்கிட்டயோ எங்கேயோ அவன் பார்க்கும் போது அல்லது கேள்விப்படும் போது அவன் என்ன பண்ண மாட்டான்? சந்தோஷப்பட மாட்டான் அப்படின்னு பைபிள் இருக்குது. முதலாவது, தேவ அன்பு உள்ளவங்க பழைய ஏற்பாட்டிலே 71ஆம் பக்கம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாருங்க. இந்த இடத்துல மோசேயை பற்றி சொல்லப்படுகிறது. ஒரு தேவ அன்பு இருக்கிறவன் ஒரு உலகத்திலே ஒரு அநியாயம் நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை பார்த்து என்ன பண்ண மாட்டான்? சந்தோஷப்பட மாட்டான். அந்த தேவ அன்பு இல்லைன்னா, ஏசப்பா உள்ள இல்லைன்னா, ஆவியானோ இல்லைன்னா, அந்த அநியாயத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுவாங்க, ரொம்ப சிரிப்பாங்க அப்படின்னு. அது என்ன சொல்ல வரேன் கவனி. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. அவன் மறுநாளில் வெளியே போன போது மோசே எபிரிய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, அந்த வார்த்தை வந்துச்சு பாருங்க, அவன் அநியாயம் செய்கிறவன் நோக்கி, உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். இது கவனிக்க, நான் உங்களுக்கு விளக்குறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். மோசே எகிப்தில் இருக்கிறாரு, ஒரு பெரிய அரண்மனை. அந்த அரண்மனையில எகிப்தில் மோசே இருக்கும் போது இவர் யாருக்கு, எந்த ஜனத்தோட பிறந்து வளர்ந்தவரா? மோசே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில், எபிரியர் மக்கள் மத்தியில் பிறந்து வளர்ந்தவர். அவருடைய கதை பெரிய கதை. அவர் என்ன பண்ணுவாங்க, அவர் எகிப்தில் போய் வளர்க்க ஆரம்பிப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, இஸ்ரேல் ஜனங்களை, அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. இந்த அரண்மனையெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாவுடைய இருக்கிற இடத்துல சில நாட்கள் வேலையை அடிமையா வேலை செய்வாங்க. இஸ்ரேல் ஜனங்க 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. இவருடைய சகோதரர்கள் மோசேக்கு தெரியும். இவருடைய ஜனம், இவருடைய சரீரம், இவருடைய ரத்தம் மோசேக்கு தெரியும். சரி, நம்முடைய ஜனத்தை பார்க்கலாம்னு சொல்லி அரண்மனையை விட்டு அடிமையா வேலை செய்கிற ஜனங்களை பார்க்கறதுக்காக வந்தார். வயல்வெளியில வந்தார். வரும்போது என்ன ஆகுது, எபிரியர், கவனிங்க, எபிரியர் 2 பேரும் 2 சகோதரர்கள் என்ன பண்றாங்க? சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போடும் போது நமக்கு நல்லா தெரியும். ஒருத்தங்க சண்டை என்ன பண்ணுவாங்க? எல்லாம் நின்று பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? கோபமா பேசுவாங்க. அவங்க கோபமா பேசுவாங்க, இவங்க கோபமா பேசுவாங்க, இவங்க கோபமா பேசுவாங்க. அந்த கோபமா பேசுற வார்த்தை என்ன ஆகும்? அப்படியே போக 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 வாய் சண்டை கை சண்டையா மாறிடும். பொதுவா உலகத்துல சொல்றேன், வாய் சண்டை கை சண்டை பண்ண, அப்புறம் இவன் அடிக்க, அப்புறம் அவன் அடிக்க, அப்புறம் என்ன ஆகும்? அவன் ஏதாவது ஒன்று கட்டையை தூக்கி அடிக்க, இவன் கல்லை தூக்கி அடிக்க, அப்புறம் இவங்க மண்டியை உடைய, அப்புறம் இவங்க ரத்தம் வர, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போவான். இது போல ஒரு சண்டை அங்க நடக்குது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த மோசே பாக்குறாரு, எல்லாரும் பாக்குறாங்க, மோசையும் பாக்குறாரு. இப்ப கூட பாருங்க, எங்காவது ஒரு இடத்துல சண்டை இருந்தவனே பாருங்க, உடனே ஜனங்க எல்லாம் நின்று பார்த்துருப்போம். வண்டி ஓட்டுறவங்க கூட வண்டி ஓரமா நின்று பார்த்துருப்போம். வியாபாரம் பண்றவங்க கூட அப்படியே நின்று பார்த்துருப்போம். ஒரு சண்டையை பார்த்து, இன்னொரு சண்டை நடக்குது அப்படின்னு. அப்ப இந்த மோசையை பார்த்து அவர் சும்மா இல்லை, என்ன பண்றாரு பாத்துக்கணும், எவன் சண்டை போட்டுக்கிறான், எவன் தட்டுறான், எவன் அடிக்கிறான் அப்படின்னு பார்த்து சும்மா இல்லை. அவர் போய் கேட்கிறாரு, ஏன் அவனை போட்டு நீ அடிக்கிற? அவன் யாரு? உன் சகோதரன் தானே. மோசே கேட்கிறார், மோசடி சம்பவம், உன் சகோதரன் தானே அவன், உன் மாம்சம் தானே, உன் ரத்தம் தானே, உன் மாம்சம் உன் ரத்தம் உன் சகோதரன் தானே, ஏன் அவனை போட்டு நீ அடிக்கிற அப்படின்னு நான் கூட மோசே கேட்கிறேன். அதை நீங்க உலகத்துல நீங்க பாருங்க. அப்படிதான் இங்க ஒரு கொஞ்ச நாள் வருஷத்துக்கு முன்னாடி 2 சின்ன பசங்க பயங்கரமா சண்டை போட்டுச்சு. அதிகமா சண்டை போட்டுச்சு. அதை அடிக்குது, இது அடிக்குது, ஊர்ல பெறலுது, எல்லாரும் சுத்தி பார்த்துருக்காங்க. அது இருக்க கொஞ்சம் வசதி. நான் பண்ணேன்னா 2 பேரும் அடிச்சுக்கிறானுக்கோ, டென்ஷனு, கோபம், துணி சத்த, இவன் கேட்டு அவன் கேட்டு. அப்புறம் நான் 2 பேரும் தடுத்து நிறுத்த, சண்டை போட்டுக்காதீங்கப்பா, விட ஏன் அடிக்கிறேன், சரி பண்ணு, சரி விடு பண்ணுறேன். பக்கத்துல இருக்கலாம் என்ன சொல்றாங்க, அடிச்சுக்கிட்டோம், சண்டை போட்டுக்கிட்டோம், யார் ஜெயிக்கலான்னு பார்க்கலாம். நல்ல குணமா பாருங்க, அதுதான் பிசாசுடைய குணம்.
ஒருத்தர் சண்டை போட்டுக்குது, ஒருத்தர் அடிச்சுக்குது, ஒருத்தர் மண்டியை ரத்தம் வரணும், அதை நம்ம பார்க்கணும், நம்ம சிரிக்கணும், அதை நம்ம பார்த்து வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னன்னா அது தேவ அன்பு கிடையாது, பிசாசுடைய குணம். தேவ அன்பு இருக்கிற மோசே என்ன பண்றான்? அவன் சொல்றான், ஏன் அடிக்கிற? அடிக்காத. அவன் கேட்கறான் பாருங்க, ஏன் நீ அநியாயம் செய்கிற? ஏன் அவனை போட்டு நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிற. அப்ப காரணம் என்ன? மோசேக்குள்ள என்ன இருக்குது? அமைதியாயிட்டீங்க. ஆமே. மோசேக்குள்ள என்ன இருக்குது? தேவ அன்பு இருக்குது. தேவனுடைய அன்பு இருக்கிறதுனாலதான் அவர் ராஜாவுடைய பிள்ளை. அவருக்கு தேவையே இல்லை நீங்க அப்படியே சண்டை போட்டுக்கடா, எப்படின்னா அடிச்சுக்கடா. நமக்கு அவருக்கு ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. அது அவர் பார்க்கவே தேவையில்லை. பெரிய ராஜாவுடைய மகன் அவர், அங்க வளர்ந்தவர். ஆனா அவர் போய் கேட்கறையே அவனை போட்டு அடிக்கிறார். ரோட்ல சண்டை போட போய் எல்லாம் வேடிக்கை பார்ப்பான், யார் அடிச்சுக்கிறாங்க. நான் ஒரு முறை அப்படிதான பண்றேன், ஒரு ஊழியெல்லாம் முடிச்சுட்டு அந்த பேசன் பிரிட்ஜ் வழியா வந்து இந்த ஜீவா டேஸ்டுக்கா அந்த பிரிட்ஜி அங்கே கட்டுறாங்க. பிரிட்ஜி கட்டும் போது நிறைய ஜனங்க நெரிசிக்கிறீங்க, இந்த சைடு பைக்கு போகுது, இந்த சைடு ஆட்டோ போகுது, இந்த சைடு கார் போகுது, இந்த சைடு லாரி போகுது. ஜனங்களால போக முடியல. ஒரு சில ஜனங்க இப்படியே வருது, ஜனங்க இப்படியே போகுது. ஏன்னா அந்த சைடு பிரிட்ஜி கட்டுறாங்க. ஒன்னே பண்ண முடியல, எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு, நெருக்கமா இருக்கு, அப்படியே கூச்சலா இருக்குது. நான் மனசுலயே ஜெபம் பண்ணி போனேன், ஐயோ ஜனங்க எவ்வளவு கஷ்டப்படுது, ஏசப்பா ஒரு வைவாசம் திறந்து கொடுங்க, ஜனங்களை ரட்சிங்க, இப்படி பாவங்களை பண்ணிங்க சொல்லி. இவன் திட்டுறான், அவன் திட்டுறான், இவன் திட்டிக்கிறான், அவன் திட்டுறான். டேய் நீ இப்படி போற, டேய் நீ இப்படி பண்ண, டேய் நீ தான் இப்படி வந்துட்ட, டேய் நீ தான் பொருட்கள் எப்படி வந்துட்ட, டேய் நான் ஓகே தான் வந்தேன், டேய் நீ தான் ஓகே வந்த சொல்லி சண்டை போட்டுருவேன். அது 2-3 பேர் என்ன சொல்றாங்க, நான் ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு போற வண்டியில சண்டை போட்டுங்க, நல்லா அடிச்சுங்க, யாரு அடிச்சுக்கிற, யார் ஜெயிக்கிறா நாங்க பாக்குறோம். அது என் காலால விழுது, நான் கண்ணால பாக்குறேன். இது ஆண்டவருடைய குணமாய். அது என்ன குணம்? பிசாசுடைய குணம். ஒருத்தர் அடிச்சுக்குது, ஒருத்தர் காயப்படுது, ஒருத்தர் ரத்தம் பாக்குறது, அதை சிரிக்கிறது, அதுக்கு கிண்டல் கேலி பண்றதெல்லாம் பிசாசுடைய குணம். ஒரு தேவ அன்பு இருக்கிறவன் என்ன பண்ற? மோசே ஏன் அவன் அடிக்கிற? தடுத்து நிறுத்துவான், சண்டை போடாதன்னு சொல்லுவான், பிரிச்சு விடுவான், அவங்களை சமாதானப்படுத்துவான். அதுதான் யாரு? தேவ அன்பு உள்ளவன். கைகதறி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? மோசே என்ன பண்றாரு? ஏன் சண்டை போற, ஏன் அவன் அடிக்கிற, ஏன் சரின்னு கேட்டாரு. காரணம் என்ன? மோசேக்குள்ள என்ன இருந்தது? தேவ அன்பு இருந்தது. அதுதான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்துல இருக்கிறது. மோசே அவர்களை இங்க சொல்லப்பட்டது அங்கே எழுதுறாரு, பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டது புதிய ஏற்பாடுல எழுதுறாரு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 26ல சொல்றாரு, மோசே அந்த சண்டை பண்ணி கொண்டு வந்த அவர்களை மோசே என்ன பண்ணாரா? சமாதானப்படுத்துறாராம். மன்னித்து கொள்ளுங்க. சண்டை பண்ணி கொண்டு ஆகும், எரிச்சல் வரும், கோபம் வரும். இன்னும் அவனை திட்டலாமா, இன்னும் அவனை அடிக்கலாமா, இன்னும் அவனை காயப்படுத்தலாமா, என் துணியை கேட்டு அவன் துணியை கேட்கலாமா, என் கண்ணத்துல ரத்தம் வந்துச்சு, அவன் மண்டியை வச்சு கையை ரத்தம் வரைக்கலாமா, இப்படிதான் கோபம் வந்து இருக்கும், சமாதானம் வராது. ஒருத்தன் ஒன்றும் பேச, இது 4 பேசும், இது 4 பேசும், அது 10 பேசும். ஆனா மோசே என்ன பண்ணாரா? சமாதானப்படுத்தினான். விடுங்க போங்க. 2 பேரும் யாரு? சகோதரங்க. 2 பேரும் ஒரே மாம்சம், 2 பேரும் ஒரே ரத்தம். 2 பேரும் என்ன பண்ணு? சண்டை போட்டுக்காதீங்க, சமாதானமா இருங்க, அன்பா இருங்கன்னு மோசே சொல்றாங்க. காரணம் என்ன? மோசேக்குள்ள எப்படிப்பட்ட அன்பு இருந்தது? தேவ அன்பு. அந்த தேவ அன்பு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஒருத்தங்க கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தங்க சண்டை போடுறாங்கன்னா, ஒருத்தங்க அடிச்சுக்கிறாங்கன்னா, ஒருத்தங்க காயப்படுறாங்கன்னா, அவங்க உடனே போய் அவங்கள சமாதானப்படுத்துவான், அவங்களை ஒருமனப்படுத்துவான், அவங்களை பிரிச்சு விடுவான். இதை நீ செய்யாத அப்படின்னு பண்ணுவான், உடனே செய்வான். அதுதான் யாரு? தேவ அன்பு உள்ளவங்க இதை செய்வாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவ அன்பில நாம் நடக்கும் போது அநியாயம் செய்கிறவனை பார்க்கும் போது என்ன பண்ணுவான்? சந்தோஷப்பட மாட்டான். ஆனா தேவ அன்பு இல்ல, ஒரு பிசாசுடைய குணம் இருக்குன்னு வச்சுக்க, நல்லா அடிச்சுக்கிட்டோம், நல்லா திட்டட்டும், இன்னும் ஏத்தி விடுங்க ஜனகம். உன்னை எப்படி கேட்டுச்சு தெரியுமா? அது உன்னை எப்படி பேசிச்சு தெரியுமா? அதுவே கம்முன்னு போவோம். நான் பார்த்துருக்கிறேன் வாழ்க்கையில. அதுவே சண்டை போட்டு முடியெல்லாம் 4 பக்கமா பிச்சுக்கின்னு அது கம்முன்னு போவோம் உட்காரத்துக்குன்னு. பக்கத்துல இருக்கிறது நான் பண்ண வேண்டி விடும். ஐயோ அவன் எப்படி பேசினான் தெரியுமா, அவன் எப்படி திட்டினான் தெரியுமா, எப்படி திட்டான், ஐயோ நீ கேட்கல சண்டையில, நான் கேட்டேன். இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணோம்?
இந்த அணைங்கிற நெருப்புல இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் ஊத்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆளுநர் இருந்தது இன்னும். ஐயோ நான் கேட்டேன், உன்னை அப்படியே சபிச்சிச்சு. அப்படியா? இல்லையே நான் கேட்கல. ஐயோ நான் கேட்டேன், உனக்கு தெரியலன்னு. உன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் சொல்லுவாங்க. அணைகிற நெருப்புல பெட்ரோல் கிருஷ்ணால ஊத்துறதுக்கு சமம் இதுக்கும். அதே மாதிரி ஆளுங்கெல்லாம் அங்க பிசாசுடைய குணம் படிச்சுன்னு தேவ அன்பு இருக்கிறோம். அப்ப நான் விடு, நம்ம வீட்டான இருக்கணும் தானே. காலையில எழுந்தா நீ யாரை பார்க்க போற? அவன் மூஞ்ச தானே நீ நேரில் பார்க்க போற. நாளைக்கு ஒண்ணுன்னா என்ன பண்ண போற? அவன் தானே பேச போற. அன்பா நீ பழக போற. சின்ன பிள்ளைங்க ஒன்னா பேசிக்க போகுது. ஒரு சின்ன விஷயம் தான் விட்டுக்கணும். அந்த தேவ அன்பு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அதை மன்னிப்பான், மறப்பான், சமாதானப்படுத்துவான், விடுன்னு சொல்லுவான். அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வைப்பான், சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவான். அந்த தேவ அன்பு இருக்கிறவன் என்ன பண்ணும்? அவங்களுக்காக ஜெபிப்பான். ஐயோ இவங்க ஒரு மனமா இருக்கணும், இவங்க அன்பா இருக்கணும், இவங்க சமாதானமா இருக்கணும், இவங்க ஒரு மனமா வாழணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறவன் யாரு? தேவ அன்பு உள்ளவன். ராமே சொல்லுவோமா? அவங்களுக்காக ஜெபிப்பான். ஐயோ இவங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது, இவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, இவங்களுக்கு பிரிவினை வரக்கூடாது, இவங்க ஒரு மனமா இருக்கணும், இவங்க சமாதானமா இருக்கணும், இவங்க அன்பா இருக்கணும் அப்படின்னு ஜெபிப்பான். அதுதான் தேவ அன்பு உள்ளவன். ரெண்டாவது கிரியில என்ன பண்ணுவான்? அவளை தடுத்து நிறுத்துவான். சரி விட அவங்க சகோதரி தானே, சரி விட அவங்க சகோதரன் தானே. அப்படிதான் ஒரு இடத்துல போய் இந்த ஜெபம் பண்ண வேச அப்படின்னா பிரசங்கம் பண்ணும்போது ஞாபகம் வருது. பிரசங்கம் பண்ண ஜெபம் பண்ற போனேன். அந்த இடத்துல என்ன ஒரு அம்மா பார்த்தா வயசான, ஐயா பிரைஸ் ஐயா எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. அப்புறம் அவங்க பொண்ணு வந்தாங்க. ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வாங்க என் வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணு. நான் வீட்டுக்குள்ள போனேன், ஜெபம் பண்ணேன். அந்த அம்மா அவங்க வயசான அம்மாவையும் கூப்பிட்டேன். அம்மா நீங்களும் வாங்க அப்படின்னு. அவங்க பொண்ணுக்கு அம்முன்னு இருந்துச்சு. அவங்க பொண்ணுக்கு அவங்க அம்மா கூப்பிடு. அவங்க அம்மாவும் உள்ள வரல. எனக்கு ஒன்றே போகுது இல்லடா இருக்கு. சரி இவங்க உள்ள கூப்பிட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு அவனை பேசிக்கிற போது சொன்னேன், வெளியே நின்னுமா உங்க அம்மா தானே, உள்ள கூப்பிடலாம்ல, எல்லாருக்கும் சேர்ந்து நான் ஜெபம் பண்ணுவேன் இல்லையா அப்படின்னா. ஐயோ ஐயா அது என்ன பழிச்சு தெரியுமா உனக்கு? என்னை பத்தி எப்படி பேசிட்டு தெரியுமா? அது என்ன செஞ்சு தெரியுமா அப்படின்னு ஒரு கதையா சொல்ல ஆரம்பிக்கிறோம். நாங்க 4 பேர் ஒரு வீட்டை வித்துது. அவங்களுக்கு இவ்வளவு லட்சம் குத்துது, அவ்வளவு லட்சம் குத்துது, இவ்வளவு லட்சம், எனக்கு மட்டும் கம்மியா குத்துது. அதுல இருந்து நான் பேசுறது கிடையாது, முகத்தை பார்க்கறது கிடையாது, பச்சை தண்ணி கூட வாங்குறது கிடையாது, அவங்க முகத்திலே நான் முழிக்கிறது கிடையாது. இதுவா தேவன்? கொஞ்சம் காசை கம்மியா கொடுத்துட்டாங்க, அவங்க என்னவோ கஷ்டம் காலமோ என்னன்னு தெரியல. கடவுள் நம்மளை ஆஸ்வதிப்பார். அவங்க கொஞ்சம் கொடுத்தா கூட கத்த 4 மடங்கு கொடுப்பான்னு நினைக்கணும். ஒரு ஆமே சொல்லுவோமா? இதுவே நிறைய பேரோட வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன் நான். செத்தான முகத்தை முழிக்க மாட்டேன். இன்னும் என்ன பண்ணோம்? போன் பண்ணி பேசும். உன்னை என்னெல்லாம் பேசிச்சு தெரியுமா, உன்னை என்னெல்லாம் சொல்லிச்சு தெரியுமா, அந்த ஒன்றை 4ஆ மாத்தி 4 அப்படியே இன்னும் மாத்தும். அப்படின்னா அவங்களுக்குள்ள சண்டையும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவங்களுக்குள்ள எல்லாமே வரணும். ஒன்னா சேர்ந்து வாழக்கூட, சமாதானமா இருக்கக்கூடாது, அன்பா இருக்கக்கூடாது, கணவன் மனைவிகளுக்குள்ள, மருமகள் மாமியாருக்குள்ள, புரியல? இப்படி குடும்பத்துக்குள்ள என்ன பண்ணுது? சொத்துக்காக, நிலத்துக்காக, வீட்டுக்காக, பணத்துக்காக, நகைக்காக அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்குறது, அவங்களுக்குள்ள கோல் முட்டுறது, அவங்களுக்குள்ள பிரிவினையை கொண்டு வர வைக்கிறது. இதுதான் யாரு? பிசாசுடைய குணம். இதை பார்த்து சிரிக்கிறான் பாருங்க, இதை இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுறான் பாருங்க. இப்படிப்பட்ட தேவ அன்பு உள்ளவங்களா கிடையாது. அவன் கிறிஸ்துவன்னா தேவ அன்பு உள்ள இருக்கு. மன்னிக்கணும், மறக்கணும். நான் சொல்லியிருக்கிறேன், மன்னிக்கணும். நம்ம உடனே அந்த தேவ அன்பை நம்ம காண்பிக்கணும், நம்ம பேச்சில காண்பிக்கணும், நம்ம முகத்துல காண்பிக்கணும், நம்ம செயல்ல காண்பிக்கணும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சாப்பிட்டீங்களா? அப்படி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம குணத்தை காண்பிக்கணும். ஐயோ வருது பேர் என்ன பண்ணோம்? வர 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 அது தேவ அன்பா என்ன பண்ற? இவங்களுக்குள்ள அந்த தேவ அன்பு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்குள்ள என்ன முக்கியம்? தேவ அன்பு நமக்குள்ள இருக்கணும். லேவியர் ஆகமத்துல பாருங்க, 25ஆம் அதிகாரம், அதே யாத்திரை அவங்க எடுத்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி பாருங்க, லேவியர் ஆகமம் 25ஆம் அதிகாரம், அதுல பாருங்க 17ஆம் வசனம். நம்ம தேவ அன்பு இருக்கிறவன் அநியாயத்தை பார்த்து
சந்தோஷப்பட மாட்டாங்க. அந்த தேவ அன்பு இருக்கிறவன் அந்த அநியாயம் செய்கிறவர்களோடு சமாதானமாய் வாழும்படி, சமாதானமாய் இருக்கும்படியா செய்வான். பாருங்க, லேவி ராகத்திலே 7ஆம் அதிகாரம் அது 26 வேதத்திலே சொல்லப்படுகிறது. பாருங்க, லேவி ராகத்திலே 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பழைய ஏற்பாடு 133ஆம் பக்கம், 133ஆம் பக்கம், 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் யாதொரு பறவையின் ரத்தத்தையாவது மன்னித்துக்கொள்ளுங்க, 25 நினைக்கிறேன். லேவியராகமும் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மன்னித்துக் கொள்ளுங்க. சொல்றது பாருங்க, நம்ம தேவ அன்பு இருக்கிறவங்க நம்ம அநியாயத்தை கண்டு சந்தோஷப்படக்கூடாது. அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். ஏசப்பா அவர்களுக்குள்ளே ஒரு மனதை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. லேவியராக 25:17 பாருங்க, அவருக்குள்ள ஒரு மனதை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு ஜெபிக்கணும். லேவியராகம் 25ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாடு 160ஆம் பக்கம், 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்களை உங்கள் தேவனாய கர்த்தர். லேவியராகம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பழைய ஏற்பாடு 160ஆம் பக்கத்துல பாருங்க. ஏசப்பா சொல்றாரு பாருங்க, உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. பார்த்தீங்களா? உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாய கர்த்தர். அவர் சொல்றாரு பாருங்க, பிறனுக்கு என்ன பண்ணக்கூடாது? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, விசுவாசிங்க, தேவ அன்பை பெற்றவங்க அநியாயம் செய்ய கூடாது. ₹1 மத்தவங்க நம்ம யாரும் ஏமாத்தணும். நம்ம ஏதோ ஒரு கடைக்கு நம்ம போறோம், நம்ம ஏதோ சில்லறை இல்லைன்றோம். என் லைஃப்ல அந்துக்குது. ஒரு அர்ஜென்ட் அவசரத்துல எப்பவுமே கையில காசு இருக்கு இல்ல, நான் சொல்றாரு, நான் சொல்றேன்ப்பா ₹1 இல்லப்பா. உண்மையாலுமே என் லைஃப்ல ₹1 இல்லப்பா. இருக்கட்டும்ப்பா, அது என்ன இருக்குது, வாங்கிட்டு போங்கன்னு. அடுத்த முறை வரும்போது அதை ஞாபகம் வச்சுக்கின்னு கரெக்டா சொல்லுவேன், ₹1 போன வாட்டி கொடுக்கல, இங்க எடுத்துங்கன்னுவேன். ₹1. அதே மாதிரி ₹10 இருந்தாலும் சரி, ₹50 இருந்தாலும் சரி, ₹100 இருந்தாலும் சரி, அடுத்த முறை அந்த கடைக்கு போகும்போது நம்மளை நம்பி ஒரு பொருள் அவன் கொடுத்தான் பாருங்க, அந்த ₹1. ஏன்னா ₹1 யாரைய விட்டு நான் ஏமாத்த மாட்டேன். என் காசும் ₹1 நான் ஏமாந்து கொடுத்துட மாட்டேன். கரெக்டா கணக்கு போட்டுக்க, எப்பா இவ்வளவு ஆயிடுச்சு அவ்வளவு ஆயிடுச்சு, இந்த மாதிரி கம்மியாகும். என் காசையும் ₹1 ஏமாந்து கொடுக்க மாட்டேன், மற்றவங்க காசும் ₹1 நான் ஏமாத்தவும் மாட்டேன். ஒரு பிச்சைக்காரன் கொடுக்குது வேற, பிச்சைக்காரன் ஒரு ₹10 கொடுக்கலாம், ₹20 கொடுக்கலாம், ஒரு 4 இட்லி வாங்கி கொடுப்பேன். ஆனா எங்குமே சரி ₹1 யாரும் ஏமாத்த மாட்டேன், நாமளும் ஏமாந்து கூட போகக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏசப்பா சொல்றாரு, அநியாயம் செய்ய கூடாது. அவர் கொடுக்கிறார் பாரு கட்டளை. உன் தேவனாய் கர்த்தருக்கு என்ன பண்ண, நீ பயப்படணும். அவர் நீதி உள்ள தேவன். அந்த நீதி பிரகாரம் நம்ம வாழணும். சொன்ன வார்த்தையை நம்ம நிறைவேற்றணும். எல்லா விஷயத்துல நம்ம கரெக்டா இருக்கணும். பண விஷயத்துல நம்ம கரெக்டா இருக்கணும், பேச்சு விஷயத்துல கரெக்டா இருக்கணும். எல்லாவற்றிலும் நம்ம நீதியாக செயல்படணும். ராமே சொல்லுவோமா? யாருக்கு என்ன பண்ணுவோம்? தீரத்தை தீங்கு நினைக்க கூடாது. அநேகமா யாருக்கு நம்ம செய்யவும் கூடாது. மற்றவங்களை அநேகமாய் குடும்பத்துல பிரச்சனை வரவோ, போராட்டம் வரவோ, சண்டை வரவோ, அவங்களுக்குள்ள பிரிவினை வரவோ, நம்மளை கோல் முட்டவோ, பகை விரோதத்தை உண்டாக்கவோ, சண்டையை உண்டாக்கவோ செய்யக்கூடாது. அப்படி செய்யறவங்க யாருன்னா தேவ அன்பு இல்லாதவங்க. விசுவாசியா இருந்து நான் புரிஞ்சுக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஞானஸ்தானம் எடுத்து நான் புரிஞ்சுக்கணும். இன்னும் நீ கோல் முட்டிக்கினு ஒரு குடும்பத்தை பிரிச்சுக்கினு அநியாயம் செய்திருந்தா ரட்சிக்கப்பட்டு என்ன புரிஞ்சுக்கணும்? உனக்குள்ள தேவ அன்பு இல்லையே. அது புறஜாதி பார்க்கும்போது தான் சொல்லுவான், ஓ நானே பேசுறது பாரு, காசு வாங்கிச்சு இல்லைன்னு கொடுக்கலேருந்து பாத்தீங்களா பேசுங்க. அது பேசும்போது அவ்வளோ அநியாயம் பேசும். புரியுதுங்களா? அப்போ தேவ அன்பு இருக்கிறோம் நம்ம மாட்டோம் அப்படி செய்ய. ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தருக்கு நீ பயப்பட வேண்டும் சொல்றாரு பாரு. உங்களில் ஒருவன் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு நீ பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாய் கர்த்தர். தேவன் அநியாயம் செய்யற தேவன் விரும்ப மாட்டார்.
மத்தவங்களுக்கு விரோதமாக கோல் மூட்டுறதோ, பகையை சொல்றதோ, பிரிவினை உண்டாக்குறதோ, அநியாயமா பேசுறதோ, காசை நம்ம ஒரு ரூபாய் ஏமாத்துறதோ, இல்ல தவறா அவங்களுக்கு வச்சு இவங்களுக்கு வச்சு நம்ம பேசுறதோ, எது பண்ணப்படக்கூடாது. அநியாயம் நமக்குள்ள இருக்க கூடாது. தேவன் சொன்ன அவருடைய கட்டளை அது. அப்ப அதுக்கப்புறம் வசனம் சொல்லப்படுகிறது, தேவ அன்பு இருக்கிறவன் எதிலே சந்தோஷப்படுவான்? தேவ அன்பில் இருக்கிறோம். இப்போ 1 அதிகாரம் 6 வசனம் படிச்சோம். எதுல சந்தோஷப்படுவான்? சத்தியத்திலே சந்தோஷப்படுவான். எதுல சந்தோஷப்படுவான்? கைக்கு தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு தேவ அன்பு இருக்கிறவன் ஒரு மனிதனை பார்க்கும் போது, புறஜாதியை பார்க்கும் போது, சொந்தக்காரர்களை பார்க்கும் போது அவன் எதுல சந்தோஷப்படுவான்னா, சத்தியத்தின் பிரகாரம் இவங்க வாழறாங்க பாருங்க, அதை பார்க்கும் போது அவன் சந்தோஷப்படுவான். சொல்றாரு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரம், வெளிப்பட்ட விசேஷம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. வெளிப்பட்ட விசேஷம் 2 அதிகாரம், வெளிப்பட்ட விசேஷத்துக்கு முன்னாடி இருக்கும். யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரம் 330, புதிய ஏற்பாடு 330, அதுல 4 வசனம் பாருங்க. பிதாவின் நாம் பெற்ற கற்பனையின்படி உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். ராமே சொல்லுவோமா? 330 பக்கம் யோவான் சுவிசேஷம் 2 யோவான் சுவிசேஷம் அதுல 1 அதிகாரம் 4 வசனத்துல இருக்கு பாருங்க. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படி உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உம்முடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இதுதான் யாரு? தேவனுடைய பிள்ளைங்க. இவங்களுக்குள்ளதான் யாரு இருக்குது? தேவ அன்பு இருக்கிறது. வேதத்துல 1 கவனிங்க, 13 என்ன சொல்ல போறாரு? தேவ அன்பு இருக்கிறவன் சத்தியத்துல நடக்கிற மனுஷனை பார்க்கும் போது அவன் சந்தோஷப்படுவான். கைக்கு தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நீங்க யோவான் சொல்றாரு, தேவனே உம்முடைய பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறதை நான் பார்க்கும் போது, அவன் சொல்ற சத்தியத்தில் அவன் நடக்கிறதை நான் காணும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குன்னு யோவான் சொல்றாரு. அதுல என்ன அர்த்தம்னா, அப்பா இப்ப நான் மத்தவங்களை பார்க்கல, யாருக்கலாம் நாத்திங்க விழுந்துக்கிறாங்க, கடகண்டு ரெடி ஆகுறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, அதை நான் ரோட்ல பார்ப்பேன், பைக்ல வண்டியில வரும்போது பார்ப்பேன், சந்தோஷப்படுவேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எழுந்து ஓய்வு நாளை கை கொண்டு உலகத்துக்கு இடம் கொடுக்காம, சொந்த பந்தத்துக்கு இடம் கொடுக்காம, கூட போறதுக்கு இடம் கொடுக்காம, டிவியை உட்காந்து பார்க்காம, வேலையை செய்யாம, பணம் சம்பாதிக்க நீ போகாம, என் தேவனுடைய ஆலயத்துக்கு ஏதோ ஒரு ஆலயத்துக்கு நீ போகிற, என் தேவனை ஆராதிக்கிறதுக்காக நீ போகிற. எங்க வீட்டுல இருக்க சொல்ல, யாரையோ ரோட்ல இருக்கவங்கள சொல்றேன், நான் வண்டியில போகும்போது பார்ப்பேன், ரெடியாகி பைபிள் எடுத்து அவசரமா போவாங்க, ஜென்ஸுக்கு லேடிஸுக்கு நீங்க பாப்பீங்க, பைக்ல போவாங்க, ஆட்டோல போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை. அதை பார்க்கும் போது என் உள்ள சந்தோஷப்படும். ராவே சொல்லுவோமா? நான் சந்தோஷப்படுவேன். சில பேர் உட்காந்து ஜெபிப்பாங்க, அதை பார்க்கும்போது சந்தோஷப்படுவேன். சில பேர் நாங்க ஊழுதுக்கு போவோம், இப்ப ஞாயிற்றுக்கிழமை 4 மணி சுவிசேஷ ஊழுதுக்கு போவோம். ஒரு இடத்துக்கு அப்படிதான் நாங்க போயிட்டோம், வண்ணாரப்பேட்டை பகுதி போய் ஊழிய சேர்ந்திருக்கிற உள்ள ஒருத்தர் வந்தாரு, ஐயா 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 அப்படின்னாரு. என்ன ஆச்சு அப்படின்னா, ஐயா நம்ம இந்த தெருவுல போற எதிர்க்க ஒரு 10 டீம் வருதியா, அந்த சைடுல இருந்து ஒருத்தர் ஊழிய சேர்ந்து வராங்க ஐயா, இந்த சைடு போய் நம்ம வந்துட்டோமே, அவங்கள வராங்க நம்மள வர, என்னையா பண்றது? நான் சொன்னேன், சந்தோஷப்படு. அவங்களும் ஒரு தெருவுல ஏசாப்பா பத்தி சொல்லட்டும், நம்மளும் சுவிசேஷம் ஏசாப்பா பத்தி சொல்லட்டும், அவங்களும் பாடட்டும், நம்மளும் பாடுவோம். நான் சந்தோஷப்படுவேன். ஒரு ஆமே சொல்லுவோமா? நான் சொல்ல புரியுங்களா? எத்தனை இந்த கேம்கால சரி, இன்னைக்கு 6-7 சபை வந்துச்சு, 100 சபை வந்தாலும் நான் சந்தோஷப்படுவேன். ஐயா அது எப்படியா நம்ம கேம்காடு ஏரியா உள்ள இருக்கிறோம், அந்த கேம்காடு உள்ள வச்சு எப்படியா சபை நடத்தலாம், வேற எங்காவது போய் நடத்தலாம் இல்லையான்னு என்கிட்ட சொல்லுவான். எவ்வளவு ஏரியா இருக்குது, தட்டாங்குளம் இருக்குது, கன்னிகாபுரம் இருக்குது, வேசார்படி இருக்குது, மணலி இருக்குது, மாதவரம், எவ்வளவு இடங்களுக்கு போனோம். நான் சொல்வேன், ஜனங்க எல்லாரும் ஆண்டவரை துதிக்கணும், ஜனங்க எல்லாருமே ஆண்டவர் ஆராதிக்கணும், ஜனங்க எல்லாருமே சத்தியத்தை கேட்கணும். 100 சபை 1000 சபை வந்தா நான் சந்தோஷப்படும். ஏன்னா ஏசப்பாவுடைய வருகை மிக சமயமாயிடுச்சு. நான் ஒருவனை மாத்திரம் ஜனங்களை ரட்சிக்க முடியாது.
எல்லாரும் கர்த்தரை துதிக்கணும், எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கணும், எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்லணும், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். ஏசப்பா வருகையில எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ளே போகணும். ஏசப்பா ஜன இந்த பூமிக்கு வந்துட்டாருன்னா எல்லாம் கைவிடப்பட்டு போவாங்க, பிசாசு கரத்துல மாட்டிக்கொள்வாங்க, நரகத்திலே தள்ளப்படுவாங்க. அது எனக்கு சந்தோஷம் இல்லை. எல்லாரும் சுவிசேஷம் சொல்லட்டும், எல்லா சபைகளும் எழும்பட்டும், ஜெப கூட்டங்கள் எழும்பட்டும், நான் சந்தோஷப்படுவேன். ஒரு ஆமே சொல்லுவோமா? ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஒருத்தர் அப்படியே சொன்னாரு. ஒருத்தர் பிரேயர் நடந்துச்சு, ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நானும் அங்கே ஒரு ஊழியக்கார் வந்திருந்தார், நானும் வந்து ஒரு ஊழியக்கார் முன்னாடி போயிட்டாரு. அப்படியே பைபிள் எடுத்து பேக்ல வச்சு கடவுள் வந்தார். ஐயா என்னய்யா இவ்வளவு வேகமா போறீங்க, என்ன ஆச்சு, ஏதாவது வீட்டுல பிரச்சனையா? அது இல்ல. என்னய்யா விஷயம், ஏன் இவ்வளவு டென்ஷனா போறீங்க, ஏதாவது வீட்டுல பிரச்சனையா? இல்ல, நான் உள்ள என்ன கூப்பிட்டாங்க ஜெபம் பண்ண. நான் உள்ள போறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் உள்ள ஜெபம் பண்ணி இருக்கிறார். என்ன கூப்பிட்டுட்டு அவர் எப்படி உள்ள முதல்ல ஜெபம் பண்ணுவார்? நான் தானே என்ன முதல்ல கூப்பிட்டேன், நான் தானே உள்ள போய் முதல்ல செபிக்கணும். ஐயா அதுக்குன்னா ஐயா என்ன கூட தான் கூப்பிட்டாங்க, அவர் ஜெபம் பண்ணி வந்துட்ட பிறகு நீங்க போய் பண்ணுங்க, நீங்க பண்ணிட்ட பிறகு நான் பண்ண போறேன். நான் தானே முதல்ல வந்தேன், இப்ப நான் தானே ஃபர்ஸ்ட் போடணும். அதனால எனக்கு சாப்பிடுனால டீ சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல, நான் வரேன் சொல்லி பேக் எடுத்து வேகமா போனேன். அப்புறம் நான் உள்ள போனேன். அந்த அம்மா வந்து ஐயா பிரைஸ் ஆடியா, நம்ம பிரைஸ் ஆடி எப்படிமா இருக்கா ஐயா, ஒரு கோச்சிங் போறாரியா? ஏமா என்னம்மா சின்ன கோச்சிங் இல்லையா, வெறும் காரியம். அந்த அம்மா வந்துட்டாங்க, காரியம். ஒரு 4 பேர் கூப்பிடுவாங்க இல்லையா, அது பேர் கூப்பிட்டையா, அவரே கூப்பிட்டேன், இவரே கூப்பிட்டேன், உங்களே கூப்பிட்டேன். அதுக்கு வந்தாரு. இவர் வந்து ஜெபம் பண்ணது முன்னாடி அவர் முன்னாடி வந்துட்டாரு. அதனால அவர் ஜெபம் பண்ண சொன்னா அவர் ஜெபம் பண்ணிட்டாரு. அதை பார்த்துக்கிட்டு ஒரு கோச்சிக்கணும் என்ன பண்ணிட்டாரு, பேக் எடுத்து கடை டீ கூட கொடுத்தா குடிக்கல, தண்ணி கூட கொடுத்தா குடிக்கல. எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி விடுமா, அதுக்கு ஏமா இருக்கு, நீ கவலைப்பாரு, விடுங்க இருக்கட்டும். நான் சொன்னேன், அவர் ஜெபம் பண்ணிட்டாரா, அவர் பண்ணட்டும், நான் அது இருக்க வெளியே நிற்கிறேன்னு வெளியே நின்று. ஐயா நீங்க வாங்க, இல்ல இல்ல இருக்கட்டும். அவன் ஜெபம் பண்ணி நல்லா முடிக்கிட்டான், வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் நானும் வந்து ஜெபம் பண்றேன். அது நான் உள்ள வந்து அவருக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது சொல்லி வெளியவே நின்று. ஒருத்தர் கூப்பிட்டு என்ன கேட்டாரு, ஒருத்தர் பார்த்துட்டாரு, ஐயா அவர் உள்ள ஜெபம் பண்றாரு, நீங்க வராம இருக்கீங்க. அதுக்கு இல்ல, நான் உள்ள வந்துட்டு அவருக்கு டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது, அவன் பண்ணிட்டு நல்லா வரட்டும், அதுக்கப்புறம் போய் நான் ஜெபம் பண்ணலாம் தான் நான் ரோட்ல நின்று. பரவாயில்ல வாங்க உட்காரு கேட்டாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்படி பார்த்து நம்ம என்ன பண்ணுவேன், நான் சந்தோஷப்படுவேன். நீ ஜெபம் பண்றது சந்தோஷம், நீ பிரசங்கம் பண்ற எனக்கு சந்தோஷம், நீ ஆராதனை பண்ற எனக்கு சந்தோஷம், நீ பைபிள படிக்கிற எனக்கு சந்தோஷம். புரியுதுங்களா? அத சத்தியத்துல ஒரு மனுஷன் நடக்கிறதை பார்க்கும்போது நீ என்ன பண்ணும், சந்தோஷப்படணும். அதுதான் இங்க சொல்றார் யோவான், பிதாவே நான் பெற்ற கற்பனைகள் படி உம்முடைய பிள்ளைகள் சொல்றாரு பாருங்க. இப்ப நான் பிரசங்கம் பண்ணல, விளக்கணம் பாருங்க, சொல்றாரு பாருங்க, உம்முடைய பிள்ளைகள் சில சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். கைக்கு தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர்களுக்கு ஒரு நாள் அவன் பாட்டில எடுத்துட்டு போனான், இன்னைக்கு பாட்டில சாராயத்தை விட்டு பைபிள் எடுத்துட்டு போறான், சந்தோஷம் எனக்கு. புரியுதுங்களா சொல்றேன்? நாத்திக்கு மாலை இது போறான், எனக்கு சந்தோஷம். ஜெப கூட்டம் நடத்துறான், சந்தோஷம். கர்த்தரை முழங்கால் போட்டு துதிக்கிறான், சந்தோஷம். அதை நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் ஊழியம் செய்யறான், சந்தோஷம் எனக்கு. ஏன்? என் தேவனை ஆராதிக்கிறார்கள், என் தேவனை துதிக்கிறார்கள், என் தேவனை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றாங்க, எனக்கு சந்தோஷம். ராமே சொல்லுவோமா? சத்தியத்தின் பிரகாரம் வாழறான். வானத்தையும் பூமியை உண்டாக்கிற தேவனை தவிர மற்ற கடவுளை வணங்கி இருந்தான். இன்னைக்கு நம்ம தேவனை ஆராதிக்கிறான், எனக்கு சந்தோஷம். சொல்றது கெட்ட வார்த்தையெல்லாம் விட்டுட்டான், இன்னைக்கு கெட்ட வார்த்தை இல்லாம சத்தியப்படி நல்லா பேசுறான், சந்தோஷம் எனக்கு. வேலை வெட்டிக்கு போல இன்னைக்கு நல்ல வேலைக்கு போறான், எனக்கு சந்தோஷம். அது நம்ம அந்த சத்தியத்தில் நடக்கிறதே ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் நடக்கிறத நம்ம பார்க்கும் போது என்ன பண்ணோம், சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷப்படுறதா என்னது? தேவ அன்பு. ராமே சொல்லுவோமா? ஒரு வீடு கட்டுறாங்க, வீடு இல்ல, அவங்க வீடு கட்டுறாங்க, சந்தோஷம் எனக்கு. நடந்து போனா, இன்னைக்கு வண்டி வாங்கிட்டு போறான், வண்டியில போறான், சந்தோஷம் எனக்கு. ஒரு நேரத்துல ஒரு துணி கூட நல்லா போட்டுன்னு போக மாட்டான், இன்னைக்கு நல்ல துணி போட்டுன்னு போறேன், நான் அதை பாக்குறேன், எனக்கு சந்தோஷம். நான் சொல்ல புரியுதுங்களா? ஒரு நாள் படிப்பறிவே இல்லை, இன்னைக்கு நல்லா படிக்கிற, காலேஜ் படிச்சிருக்கிற, நல்லா நீங்க டிகிரி படிக்கிற, எனக்கு சந்தோஷம். அப்படிப்பட்டவன் தான் யாரு? தேவ அன்பு உள்ளவன். அவங்க குடும்பம் நல்லா இருக்குது, அதை பார்க்கும் போது சந்தோஷப்படணும். அவன் கணவன் மனைவி நல்லா இருக்காங்க, அதை பார்க்கும் போது சந்தோஷப்படணும். அதான் தேவ அன்பு. தேவன் உள்ள வாசம் பண்றாருன்ற அர்த்தம்.
ஏசப்பா உள்ள இருக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தனுடைய வாழ்க்கை நல்ல நிலையில போகுது, ஒரு 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 குடும்பம் நல்லா இருக்குது, ஒரு பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, அதை நீ பார்க்கும் போது என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். கட்டிட்டாங்களா வீட்டை, எப்படி வாழறாங்கன்னு பார்க்கலாம். கட்சிச்சா வேலை லட்சம் கொத்து இருக்கும், எவ்வளவு நகை நட்டு பாரு, எப்படி வந்துச்சோ தெரியலையே. என்ன அநியாயமோ? புரியுது நான் சொல்றது? அப்போ ஒருத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்து நீ துக்கப்படுற, நீ வேதனைப்படுற, நீ கஷ்டப்படுற, நீ அழுகுற, மத்தகிட்ட கோல் முட்டுறனா அது தேவ அன்பா? பிசாசுடைய அன்பு, மாம்சிகமான அன்பு. மாம்ச அன்பு தான் என்ன பண்ணும்? பொறாமைப்படும், கோபம் கொள்ளும், எரிச்சல் அடையும். மாம்சத்தின் கிரிகள் கலப்பியர் 5:19-20 இருக்குது. புரியுதா சொல்லுது? அவனுக்கு போய் கவர்மெண்ட் வேலை கட்சிச்சு பாருப்பா, ரோட்ல குச்சின்னு சுத்தி இருப்பான், கவர்மெண்ட் வேலை கட்சிச்சு. எங்க பிள்ளைங்களும் 2 டிகிரி படிச்சுது, 15,000 சம்பளம் கூட இல்லை. என்ன பண்றது? பேசுறத பாத்துக்கிறீங்களா? அது ஒருத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்து நீ துக்கப்படுறன்னா அது தேவ அன்பு இல்லை, மாம்சிகமான அன்பு. அது தேவ அன்பு இல்லை, பிசாசுடைய அன்பு. ஒருத்தவங்க நல்ல நிலைக்கு யாரா இருந்தாலும் சரி, அவன் ரோட்ல இருக்கனாலும் சரி, சாப்பாடு இல்லாதவனாலும் இருக்க, நல்ல நிலைக்கு அவன் வரான், அவன் குடும்பம் நல்லா இருக்குது, அவன் பிள்ளைங்க நல்லா இருக்குது, அதை நீ பார்க்கும் போது என்ன பண்ணும்? உள்ளத்துல சந்தோஷப்படும். ராமே சொல்லுவோம், வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைச்சது, வீடு இல்லாதவனுக்கு வீடு கிடைச்சது, திருமணம் இல்லாதவனுக்கு திருமணம் நடந்தது, இன்னைக்கு வண்டி இல்லாதவனுக்கு நல்ல வண்டி வாங்கினான், நல்ல வேலை கிடைச்சது, நல்லா படிக்கிறான், இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்துட்டான், இன்னைக்கு சர்ச்சைக்கு போறான், இன்னைக்கு ஜெபம் பண்றான், இன்னைக்கு பைபிள் படிக்கிறான், இன்னைக்கு ஊழியம் செய்யறான். அதை பார்க்கும் போது என்ன பண்ணும்? உள்ளம் சந்தோஷம் அடையணும். அதை பார்க்கிற தேவன் என்ன பண்ணுவாரு? உன்னை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதுதான் யாரு? தேவ அன்பு. அவன் தான் கிறிஸ்துவன், அவன் தான் தேவனுடைய பிள்ளை, அவனுக்குள்ளதான் ஏசப்பா இருக்கிறாரு, அவனுக்குள்ளதான் ஆவியானவர் இருக்கிறாரு. ஒருத்தர் நல்ல நிலைக்கு வரதை நீ பார்க்கும் போது சந்தோஷப்படணும். அவன் தான் ஏசப்பாவுடைய பிள்ளை, அவனுக்குள்ளதான் தேவன் இருக்கிறார். ஒருத்தங்க நல்ல நிலையில இருந்து ஒருத்தர் கெட்டு போயிட்டாங்க, நல்ல நிலையில இருந்து விழுந்துட்டாங்க, நீ ஓஹோன்னு வாழ்ந்து தாழ்ந்து வந்த, என்ன அக்கிரமம் இருக்குமோ, என்ன பாவம் இருக்குமோ, அவங்க பிள்ளைங்க என்ன அநியாயம் செய்து இருக்குமோ, என்ன சாப கட்டம் அப்படின்னு நீ நினைச்சுக்கின்னு பேசினிருந்தா அது தேவ அன்பா? பிசாசுடைய அன்பு, மாம்சிகமான அன்பு. அதான் நாட்டுக்கு பைபிள் எடுத்துக்கிட்டு சர்ச்சைக்கு வரேன் அப்படின்னு சர்ச்சைக்கு நீ போயிட்டு வந்துட்டு ஒருத்தங்க நல்ல நிலையில இருந்து இன்னைக்கு ஒருத்தன் விழுந்துட்டாங்க, ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடந்துச்சு, ஏதோ ஒரு கஷ்டத்துல விழுந்துட்டாங்க, ஒரு பிரச்சனையில வந்துட்டாங்க, இன்னைக்கு சாப்பாடு கூட இல்லாம ஆயிட்டோடே அதை கண்டு சிரிக்க கூடாது, அதை கண்டு என்ன பண்ணக்கூடாது? சந்தோஷப்படக்கூடாது, அதுக்காக கேள்வி பண்ணக்கூடாது. அது தேவ அன்பு கிடையாது, அவன் கிறிஸ்துவனே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, அவன் மாம்சிகமான அன்பு உள்ளவன், பிசாசுடைய குணம் உள்ளவன். ஒரு தேவ அன்பு இருக்குன்னா பதல விடு, ஏன் நீ கஷ்டப்படுற? ஆண்டவரை நம்பு, நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பான், உனக்கு நல்ல உடையை கொடுப்பான், நல்ல வேலையை கொடுப்பான், நல்ல வீட்டை கொடுப்பான், நல்ல வாழ்க்கையை கொடுப்பான், நல்ல உன்னை வீட்டை படிக்க வைப்பான். நீ நல்ல நிலைக்கு நீ வருவ, உனக்காக நான் ஜெபிக்கிறேன். நீ நல்ல நிலையில வருத நான் பார்ப்பேன், நீ கவலைப்படாத, நீ துக்கப்படாத அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? பேசணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. பிறருக்காக நான் பண்ண, பிறர் சத்தியத்தின் பிரகாரம் வாயிறத நம்ம பார்க்கும் போது என்ன பண்ணோம்? சந்தோஷம். ஒருத்தங்க நல்ல நிலைக்கு வரத பார்த்து நம்ம என்ன பண்ணோம்? யார் கூட இருக்கட்டும், சத்ருவா கூட இருக்கட்டும், எதிராளியா கூட இருக்கட்டும், நம்ம திட்டவும் கூட இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, நான் பார்க்கும்போது சந்தோஷம். நீங்க நல்ல நிலைக்கு நீ வந்துட்டியா, ஆண்டுக்குள்ள வந்துட்டியா, வாழ்க்கையில நல்லா இருக்கிறியா, அதை நான் பார்க்கும்போது சந்தோஷப்படும். அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? தேவ அன்பு. அந்த தேவ அன்பு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? பிறரை பார்த்து நல்ல நிலையில இருக்கிறானா சந்தோஷப்படுவான். நீ நல்ல நிலையில இருந்து நீங்க விழுந்துட்டான், ஒண்ணு நம்ம ஆயிட்டான்னு நீ சிரிச்சினா தேவ அன்பு இல்லை. எப்படிப்பட்ட அன்பு? மாம்சிகமான அன்பு, பிசாசுடைய அன்பு. அதான் வேதம் சொல்லுகிறது, தேவ அன்பு உள்ளவன் அநியாயமா ஒருத்தர் நடக்கிறத பார்த்து சந்தோஷப்பட மாட்டான். தேவ அன்பு இருக்கிறவன் சத்தியத்துல ஒரு மனுஷன் நடக்கிறதை பார்க்கும் போது அவன் உள்ளோ சந்தோஷப்படும். அல்லேலூயா,
அதுதான் இன்னைக்கு உலகத்துல ரெண்டும் நடக்குது, நிறைய அநியாயம் உலகத்துல நடக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? முதல் நம்பர் 1 ஜெபிக்கணும். நீங்க செய்தியில பாப்ப நியூஸ்ல பயங்கரமான இன்னைக்கு பார்க்க முடியல ஆண்டுடைய வருகையில கொடுமைனா கொடுமை, பார்க்கவும் முடியல, காதால கேட்க முடியல, வாயை வந்து இப்ப சொல்ல கூட முடியல. அவ்வளோ கொடுமை நியூஸ்ல நடக்குது, பயங்கரமா நடக்குது, சொல்ல முடியும். ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இப்படிலாம் ஜனங்க நடக்கக்கூடாதுப்பா, இப்படிலாம் ஜனங்க வாழக்கூடாது, அவங்களை ரட்சிங்க, அவருடைய பாவம். உடனே உபவாசம் இருந்து யாரோ ஒருத்தங்க எங்கேயோ நடக்கும், உத்தரப்பிரதேசத்துல, மகாராஷ்டிராவில, ஊபி தேசத்துல நடக்குது, செய்தியில காட்டுவாங்க. ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே உங்களை ரட்சிங்க ஆண்டவரே, அவன் பாவங்களை பண்ணி. உடனே பிரேயர் பண்ணுவேன், உடனே ஜெபம் பண்ணுவேன். ஒரு செய்தி கூட பார்த்தேன், செய்தியில போடுறாங்க, கணவன் மனைவி 2 பேரும் போய் ஏதாவது அவனா பண்ணி கெஞ்சா வித்துருக்கான். அவங்க மனைவி அதுக்கு துணையா இருந்துருக்குது. போலீஸ்கார புடிச்சு போய் ஜெயில போட்டுக்கிறான். அவங்க அப்பா வெளியே வந்துட்டுக்கிறாரு. வெளியே வந்த ஜெயில பார்த்தேன், கொஞ்சம் ஞாபகம் வந்து சொல்றேன், ஒரு அணையம் எப்படி நடக்குது பாரு, உலகத்துல எவ்வளவு நடக்குது, ஒன்று சொன்னா 1 2 சொல்றேன். அவன் வெளியே வந்துட்டுக்கிறான். வந்தவொடனே அவன் வீட்டுல பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு கேட்டுக்கிட்டு, அப்பா நீ மட்டும் வெளியே வந்துட்டியே, எங்க அம்மா ஜெயில உள்ள இருக்கிறாங்களே, எங்க அம்மாவை என்ன பண்ணு, எப்படின்னா ஜெயில இருந்து வெளியே கொண்டு வான்னு இந்த பொண்ணு கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருந்தது. இந்த பொண்ணு என்ன பண்ணி யாரோ ஒருத்தன் லவ் பண்ணிக்கிருப்பாங்க. இவனை கேட்டுருக்கிறான், நீ அந்த பையனை லவ் பண்ணு, சரிப்பா அதை விஷயத்தை விட்டு அம்மாவை நீ என்ன பண்ண ஜெயில இவன் கொண்டு வான்னு சொல்லிக்குது. இதுக்கு அவன் கோவப்பட்டு சண்டை போட்டு என்ன பண்ண, ஒரு பெரிய ராடு எடுத்து பெத்த பொண்ணு தலையிலே அடிச்சு சாவச்சு எங்க தெரிஞ்சுன்னு சொல்லி துண்டு துண்டா வெட்டி ஒரு போரால போட்டு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி மீது போரால போட்டு இந்த லாரி வண்டியில போய் ஒரு ஆத்துல தூக்கி போட்டு. எப்படிப்பட்ட குடும்பம் பாரு, எப்படிப்பட்ட அநேகம் பாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? எங்க அம்மா ஜெயில இருந்து வெளியே கொண்டு வாப்பான்னு கேட்டது, அவ்வளவுதான். என்கிட்ட பணம் இல்லை அது இதுல சொல்லி குஷ்டு வந்து அந்த பொண்ணை அடிச்சு சாவடிச்சு துண்டுதாக்கி அப்படியே போரால போட்டு தூக்கி ஆத்துல போட்டுதான். இது மாதிரி ஒண்ணு சொல்றேன், நிறைய நடக்குது ஆண்டுடைய வருகை. அப்போ அந்த அநியாயத்தை நீ பார்க்கும் போது என்ன பண்ணணும், ஒரு வீட்டு எதிர்க்க கூட ஒரு நடக்குதுன்னா, ஒரு பக்கத்து வீட்டுல நடக்குதுன்னா, ஒரு தெருவில் நடக்குதுன்னா ஜெபிக்கணும். ஆண்டவரே அவங்களுக்கு ஆசீர்வதி, அவங்க குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க, அவங்க குடும்பத்துல ஒரு மனதை கொடுங்க, அவங்களுக்கு பிரச்சனையை தீருங்க சொல்லி இங்க ஜெபிக்கணும். 2வது, நம்மளால முடிஞ்ச அவங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லணும், விடுங்க இருக்கட்டும், அப்ப யாரு உங்க சகோதரி தானே, உன் சகோதரி தானே, நம்ம வீட்டான இருக்குங்க தானே, நம்ம தெருவில் இருக்குங்க, நம்ம ஊழியக்காரர் தானே. நான் சொல்லுவேன், ஐயா நம்ம ஊழியக்காரர் விடுங்க ஐயா இருக்கட்டும். ஒருத்தர் அப்படியே திட்டுவாரு, ஐயா அப்படிலாம் பேசுறாரு, விடுங்க ஐயா இருக்கட்டும் ஐயா. நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷப்படும். அந்த அநியாயத்தை பார்க்கும் போது என்ன பண்ணணும், அவளுக்காக செபிக்கணும், அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும். ஒருவர் சத்தியத்திலே நடக்கிறதை பார்க்கும் போது, நல்லா இருக்கிறத பார்க்கும் போது நம்ம சந்தோஷப்படும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் யாரு? கரெக்ட். கைக்கு தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நாம தேவ அன்பு இருக்கிறவன் அநியாயத்தை பார்த்து என்ன பண்ண மாட்டான், சந்தோஷப்படணும். சத்தியத்திலே நடக்கிறதை பார்த்து கைக்கு தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை